அன்பானவர்களுக்கு வந்தனங்கள். இன்றைய தியானத்தை நாங்கள் ஒரு சிறிய கதையோடு ஆரம்பிக்கலாம். அதற்கு பின்னர் எங்களுடைய வேதாகமத்தில் இருந்து நாங்கள் ஒரு பகுதியை அதனோடு இணைத்து தியானிக்க நான் உங்கள் அனைவரையும் அன்பாக அழைக்கிறேன். சிறிய பிள்ளைகள் கூட அமர்ந்திருக்கலாம், பெரியவர்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் என்ன கடவுளுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கைக்கு தியானிக்க போகிறோம் என்ற ஆவலோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த கதையிலே ஒரு மாற்றமும் ஒரு பரிணாமமும் இருக்கிறது, வளர்ச்சி அடைந்த கதை. பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும் முயல் மற்றும் ஆமையின் கதை. உங்களுக்கு தெரியும் தானே, முயலும் ஆமையும் ஒரு நாள் ஒரு ஓட்டப் போட்டி நடாத்த அவர்கள் தீர்மானித்தார்கள். இவர்களுடைய போட்டி என்னுடைய கதைப்படி இரண்டாவது முறை நடக்கிறது. உங்களுக்கு முதல் போட்டி நன்றாக ஞாபகம் இருக்கும் தானே. முயலும் ஆமையும் ஓட முயல் சற்று அயர்ந்து தூங்கிவிடும். அப்படியே களைப்பில் முயல் தூங்கின பிறகு என்ன நடக்கும்? ஆமை வெற்றி கொள்ளும். அப்போ முயலுக்கு ஒரே மனசில் ஒரு பதற்றம், ஒரு வெட்கம். நாங்கள் தோத்துட்டோமே, நாங்கள் வெத்தணுமே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம். அப்போ பலாத்காரமாக வள்ளிக்கட்டாயமாக போய் ஆமைக்கிட்ட சொன்னிச்சான், நாங்கள் இன்றைக்கி கட்டாயமாக ஒரு ரேஸ் ஒன்று வச்சே ஆகணும். அவன் சொன்னிச்சான், எப்படியுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்கன்னு தெரியும், வேகமாக ஓடுவீங்கன்னு தெரியும், ஏன் என்ன வள்ளிக்கட்டாயமாக கூப்பிட்றீங்க? போன முறை நடந்தது ஏதோ நடந்துச்சு, நீங்கள் களைப்பில் தூங்கிட்டீங்க, நானும் எல்லையே கடந்துட்டேன், வெத்திட்டேன், அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு. இல்லை காட்டில் உள்ள மிருகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நான் தான் வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பலாத்காரமாக கேட்க தொடங்கிச்சான். இப்போ ஆமாம் சொன்னிச்சா, சரி உங்களுடைய விருப்பம் இது தானே, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டப்பந்தயம் ஓட தீர்மானிக்கப்பட்ட பொழுது ஆமையும் முயலும் சேர்ந்து தான் எங்கே தொடங்கி எங்கே முடிக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்களாம். அப்போ முயல் சொன்னிச்சா, நீ எங்கே வேணாலும் போடு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் இந்த முறை ஓடி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லி ஆமை அந்த ரூட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த போட்டி நடக்க ஆரம்பித்தான். ஸோ காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் நிற்கிறாங்களா. ஆமையும் முயலும் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க எங்களுடைய ரேஸில் எல்லாம், ஆன் யூர் மார்க் செட் ரெடி கோ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஓட தொடங்கினாங்க. முயல் ரொம்ப வேகமாக போன முறை மாதிரி நின்றக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வேகமாக ஓட தொடங்கிச்சான். ஆமாம் வளமை போல் மெதுவாக ஓடி 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 நடந்தும் ஓடியும் ஆமை வருது. அந்த பிறகு தூரத்தில் பார்க்குற நேரம் தெரியுதா, முயல் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் அந்த இடத்துல முயல் நின்று கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த பாதையை செஞ்சது யார்? இந்த முறை ஆமை ஒரு பாடம் புகட்டுறதுக்காக அழகாக ஒரு வழியை கண்டுபிடிச்சு. ஆமை மெதுவாக அந்த இடத்துல வந்த பொழுது அன்னைக்கு ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனால் தான் வெற்றியின் எல்லை. ஆமை வந்துச்சான், நெருங்கி பார்த்துட்டு முயலை பார்த்துட்டு, முயலுக்கு இப்போ ஒன்றும் பாஞ்சி நீந்த முடியாது. ஆமை திடீர்னு தண்ணியில் இறங்கி அப்படியே போகிறத இப்போ முயல் பார்த்துட்ருக்கான். இப்போ ஆமை வெத்த போகுது, இந்த ரேஸை வெத்த போகுது. அப்போ திருப்பி ஆமை பாதி தூரம் நீந்தி போயிட்டு திருப்பி வந்துச்சான். சொன்னிச்சான், முயல் நீ என்னை முதுகில் ஏறிக்க, என் ஓடு பிளமாக இருக்குது, முதுகில் ஏறிக்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி முயலும் என்ன செஞ்சான், முதுகில் ஏறி அக்கறைக்கு 2 பேரும் போனாங்களாம். ஆமை நீந்தி போக, முயல் முதுகில் உட்காந்து போக, அக்கறைக்கு போன பிறகு இந்த ஆமை முயலை பார்த்து சொன்னிச்சான், கடவுள் உனக்கு வேறு திறமைகளை கொடுத்துருக்காரு, எனக்கு வேறு திறமைகளை கொடுத்துருக்காரு. நான் மெதுவாக போகிறாள், ஆனால் எனக்கு நீந்த முடியும், ஓடெல்லாம் பிளமாக இருக்கும். நீ பாஞ்சி ஓடுவான், ஆனால் உனக்கு தண்ணியிலெல்லாம் அந்த மாதிரி போக முடியாது. ஆகவே எங்களுடைய 2 திறமைகளையும் நாங்கள் அப்படி பாவிக்கணும்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் பிள்ளைகள் மற்றும் எல்லோரையும் நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 1வது அதிகாரத்திலே, பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிற நேரம் நாங்கள் அழகான ஒரு வார்த்தையை பார்க்குறோம். எப்படி நாங்கள் போட்டி பொறாமை மற்றவங்களை பார்த்து இப்படித்தான் இருக்கணும், இந்த ஆமை முயல் கதை போல் எங்களுடைய திறமைகளை அறியாமல் மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழாமல்
இப்படி ஒரு சிறப்பாக கடவுளுக்குள்ளால வாழணும்னு ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:9 என்ன சொல்லுது? மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும், அதாவது பகுத்தறிந்து கொள்ளும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து, நல்லா நாங்கள் அந்த பகுத்தறிகிற திறனில் நாங்கள் நன்றாக வளர்ந்து, அன்பால் நிறைந்து, அன்பிலே நாங்கள் நிறைந்தவர்களாக, சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுகின்றவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது மட்டுமா, கடவுளின் மாட்சிக்காக, புகழ்ச்சிக்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று, நீதியின் செயல்களால் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான, நீதியான, நியாயமான செயல்களை நாங்கள் மனதிலே ஏற்று, கிறிஸ்துவின் நாளுக்கென்று இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே எங்களை நோக்கி வருகின்ற பொழுது, அல்லாவிட்டால் கடவுள் எங்கள் முன்னாக தரிசனமாக நிற்க வருகின்ற அந்த நாளையொற்றி முக்கியமான ஒரு வசனம் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்றே இவ்வாறு செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்து இந்த பிலிப்பியர் மக்களுக்கு எழுதக்குள்ள சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக இங்கிருந்து இந்த கடிதத்தை எழுதி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்னு சொல்லி. அன்பானவர்களே, எங்களுக்கு வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஆமை முயல் கதை போல போட்டியோடும் பொறாமையோடும் மற்றவர்களை பார்த்து வாழ்வதற்காக அல்ல, மாறாக நாங்கள் குற்றமற்றவர்களாக, நேர்மையுடையவர்களாக கடவுள் எங்கள் முன்னால் வருகின்ற பொழுது அந்த நாளிலே நாங்கள் நேர்மையானவர்களாக எங்களை காட்டிக்கொள்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். ஆகவே இந்த கதையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிற, வேதாகமும் சொல்லுகின்ற அந்த முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். போட்டியுடைய மனப்பான்மை இல்லாமல் எங்களுக்கு இருக்கின்ற விடயங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வதற்கு கடவுள் தாமே இந்த நாளையும் இனி வரும் நாட்களையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் தந்த இந்த நாளுக்காக, இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை குறித்து யோசிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. கடவுளே, எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய திறன்கள் என்ன என்பதை உணர்ந்து நாங்கள் இன்னொருவரோடு போட்டி போடாமல், மாறாக அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, உம்முடைய வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது குற்றமற்றவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்க நீர் எமக்கு கிருபை செய்யும். நீர் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நீர் தாமே ஆசீர்வதித்து குற்றமற்றவர்களாக, நேர்மையாக வாழ அவர்களை நீர் வழி நடத்தும். இயேசுவின் வழி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென்.